கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி எல்லையில் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்து கிடக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு நுழைய அதிகாரிகள் அனுமதி வழங்காததால் எல்லையில் 5 நாட்களாக காத்து கிடப்பதாக லாரி ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 2 நாட்களில் அனுமதி கிடைக்கும் நிலையில் தற்போது 4 அல்லது 5 நாட்கள் ஆகியும் அனுமதி வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. லாரிகளை காக்க வைப்பதால் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிப்பதாகவும் ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், எதனால் அனுமதி மறுக்கப்படுகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து மெத்தனால், எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஆகியவை லாரிகளில் ஏற்றப்பட்டு தமிழக எல்லையான ஒசூர் வழியாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படுகின்றது. அதாவது மெத்தனால், எரிசாராயம் மற்றும் மதுபானங்கள் ஏற்றப்பட்ட இந்த லாரிகள் தமிழகத்திற்குள் நுழைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆயத்தீர்வுத்துறை அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும். அதாவது முன்பெல்லாம் 2 நாட்களுக்கு அதாவது 2 நாட்களில் அனுமதிகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது 4 அல்லது 5 நாட்களுக்கு மேலாகியும் இந்த லாரிகளுக்கு தமிழகத்திற்குள் நுழைய அனுமதி கிடைக்கவில்லை என்று லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அதாவது முதலாளிகள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனுமதி கிடைக்காததால் தமிழக எல்லையான ஒசூர் ஜூஜுவாடி பகுதியில் மெத்தனால் ஏற்றி வந்த லாரிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்து கிடக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது சாலை ஓரங்களில் லாரிகள் காத்து நிற்பதால் லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள், லாரிகளுக்கு பாதுகாப்பாக வந்தவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக உணவு சாப்பிடுவதற்கும், தங்குவதற்கும், அதாவது காலைக்கடன்கள் கழிப்பதற்கும், குளிப்பதற்கும் கடும் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதற்கான தீர்வை, அதாவது அனுமதியை வழங்க வேண்டும் என்று லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அதாவது முதலாளிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.